ஹலோ ஆல், வெல்கம் டு கே மார்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து மோட்டிவ் 2 பார்க்க போகிறோம். அதாவது நேற்று ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன், இன்றைக்கி ஒன்று டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2ன்னு சொல்ல முடியாது, இதுவும் ஒரு வெரைட்டி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, திலகம் ஷேப்பில் ஒரு ஷார்ப்பாக ஒரு ட்ராயிங் குட்டியாக பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து 3 லேயருக்கு வந்து செயினில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஜரி த்ரெட் கொடுக்கும்போது நம்ம சிங்கிளாக செயின் ஸ்டிச் கொடுக்குறதோட ஒரு 2 லேயராக 3 லேயராக கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அதோட லுக் வந்து அப்போ தான் தெரியும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஒரு 3 லேயருக்கு அந்த எட்ஜஸ் வந்து மாறாமல் ஷார்ப்பாக கொடுத்துருங்க. செயின் ஸ்டிச்சை ஈவனாக கொடுங்க. ஒரு செயின் குட்டியாகவும் ஒரு செயின் பெருசாகவும் இல்லாமல் ஈக்குவலாக கொடுத்துட்டு வாங்க. எட்ஜஸ்லலாம் எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2 லேயருக்கு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் செயினை தான் சாதாரண ஷூவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை நீங்கள் ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையிலையும் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, 2 ஸ்டோனுக்கு இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 ஸ்டோனும் மேலே தூக்குறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சு அந்த த்ரெட்டு வந்து அந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையிலையே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒன் டைம் நம்ம பண்ண ப்ளவுஸை வாஷோ இல்லை ட்ரை வாஷோ ஏதோ கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம பண்ண ஒர்க்குக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அன்றைக்கி தான் நம்ம கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மணி அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து இனிமேல் இந்த ப்ளவுசஸ்லாம் பண்ணி போட வேண்டாம், வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நினப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது 2 பீட்ஸாக கொடுங்க. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி இப்போ சொன்னது அதே தான் சொல்கிறேன். நெருக்கி ஸ்டிச் பண்ணால் நம்மளோட ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அதுக்காக தான் 3 பீட்ஸாக 4 பீட்ஸாகலாம் கொடுக்கலாம். இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் லூஸாக நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 பீட்ஸாக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு தடவை போட்டுட்டு அதை நான் இது பண்ணேன். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு தெரியாது, அந்த ஐடியா வராது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் என்னோடய ஃப்ரீ கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3mm பீட்ஸை தான் அந்த 3mm 4mm 5mm பீட்ஸில் அதிகமாக எந்த பீட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. 3mm பீட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 4mmக்கும் 3mmக்கும் அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5mm 6mm அதெல்லாம் போகும்போது நம்ம சிங்கிள் பீடாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ளவுஸில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி பண்ணியிருப்போம். அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து புட்டாஸும் எப்படி ஒர்க் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மோட்டிஃபை கற்றுக்கோங்க. நாளைக்கு வந்து த்ரெட்டில் ஒரு மோட்டிஃபை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ஸை தான் நான் வந்து கொடுத்துட்டு வரேன் அடுத்த ஒரு லேயராக. பீட்ஸுக்கும் இடையில டிஃப்ரெண்ட்டான, அதாவது இடைவெளி இருக்கவே கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பீட்ஸ்க்கு இடையில நீங்கள் அந்த அடியில் இருக்க பேஸ் கிளாத் தெரியுது. அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வராமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நீடியில் லைட்டாக தள்ளி விட்டுட்டு உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு லொக்கேஷனில் போய் ஸ்டிச் ஆகும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லேயர் நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்தா அது நல்லாயிருக்கும். எட்ஜஸில் கொண்டு வந்து முடிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே ஸ்டோன் செயின் எடுத்து கொடுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் டேஸ் நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெஷர் பண்ண தேவை இருக்காது. நல்லா ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எல்லா செயினையுமே லாக் பண்ணியிருக்கணும்.
இது வந்து ஸ்டோன் செயினில் வந்து ஸ்மால் சைஸில் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அந்த செயினை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிக் சைஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டோன் செயின் வந்து எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஜரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸும் 3mm பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து சில்வர் பீட்ஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் செயினை சுற்றி கொடுத்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு எப்படி பார்ட்ரு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கும் தைக்கும்போது டெய்லருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நம்மளோட இதுவும் அடி வாங்கிடக்கூடாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸு ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மோட்டிவை சுற்றி கொடுங்க. சிம்பிளாகவும் கிராண்டாகவும் ஒரு லுக்காக இது இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் நல்லா க்ளோஸாக கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணுங்கிறது ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நீங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது. ஏன்னா வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா சுற்றிட்டு கீழே வந்து ஒரு 3 லேயர் கீழே வந்து சுற்றிட்டு கீழே வச்சு இழுத்திங்கன்னா வந்துடும். அதாவது மேலே இருந்து நீடியில் எடுத்துட்டு 3 சுற்று அடுக்கடுக்காக சுற்றுற மாதிரி லேயராக சுற்றிட்டு 1 2 3 சுற்றிட்டு அதே அந்த எங்கேருந்து குத்துணுமோ அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி இது பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயும் நான் ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு மோட்டிஃப் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரெண்டையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெருக்கமாக கொடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா டுட்டோரியலுக்காக தான் நான் சைடில் வந்து ஸ்டோன் செயினோடு நிப்பாட்டிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அப்படி நிப்பாட்டக்கூடாது. அதை சுற்றி நீங்கள் ஒரு 2 லேயருக்கு செயின் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ண மோட்டிஃப் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் பிரிஞ்சு வராது. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலுமே செயின் அவுட் லேயராக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், 2 லேயர் வந்து ஜரியில் செயின் கொடுத்தோம். அடுத்து ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸு 3mm பீட்ஸு சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள அந்த கேப்பில் ஸ்டோன்ஸ் ஒட்டாமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சு வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றி செயின் ஸ்டிச்சை அவுட் லேயராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இது முடியும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.